லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம சர்க்கிள் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். சோ இந்த கிளாஸ்ல நம்ம வந்து ஸ்கொயர் எப்படி போட போறோம்னு பார்க்க போறோம் சரிங்களா. அண்ட் இந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஸ்கொயர் எப்படி பண்றதுன்னு சொல்லி தர போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அதே மாதிரி நீங்க ட்ரையாங்கிள் வந்து ட்ரை பண்ண போறீங்க சரிங்களா. இந்த 4 மிட்ல ஏதோ ஒரு மிட்ல இருந்து நம்ம ரேண்டமா த்ரெட் புல் பண்ண போறோம். இந்த ஸ்டிச் வந்துட்டு நமக்கு ஷார்ப் எட்ஜஸ்ல கவர் ஆகும். சோ அதே மாதிரி எனக்கு வந்து இந்த பக்கத்துல இருந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் வந்து செயின் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிட்டேன். ஷார்ப் எட்ஜஸ் கிட்ட வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடுல நம்ம குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ண போறோம். செயின் ஸ்டிச் ஸ்கொயர் வந்து ரைட் சைடுல எடுத்துட்டு வர போறோம். அப்ப ரைட் சைடுக்கு ஆப்போசிட் எது லெஃப்ட் சைடு. சோ லெஃப்ட் சைடுல நம்ம குட்டி செயின் ஸ்டிச் போட போறோம். அதே மாதிரி இந்த கார்னர் வந்துட்டீங்கன்னா இந்த கார்னர்ல இந்த வாக்குல தான் நம்ம போட போறோம் ஸ்டிச்சஸ். அப்ப என்ன பண்ணணும்னா இதுக்கு ஆப்போசிட் இந்த இடத்துல ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்படி எடுத்துட்டு வர போறோம். இங்க ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நம்ம இப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் வந்து கிரியேட் ஆகும். தெரியுதா உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸ்? இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு